கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ஓசியா 13:9. என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. ஓசியா 13:9. Your help is from me. அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அதில் ஒருவன் தகப்பனின் ஆஸ்தியில் ஒரு பங்கை பிரித்து தரும்படி கேட்டான். தகப்பன் அவ்வாறே கொடுத்தான். அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு வெகு தூரத்திற்கு சென்று தவறான வழிகளில் செலவழித்து தவறானவைகளை செய்தான். பணம் செலவழிந்து போயிற்று. நண்பர்கள் விட்டு போயினர். துன்மார்க்கமாய் ஜீவித்தான். ஒருவேளை உணவுக்கு கஷ்டப்பட்டான். பன்றி தின்கும் தவிடை கூட கொடுக்க அவனுக்கு யாருமில்லை. அப்பொழுது அவனுக்கு உணர்வு வந்தது. தன் தகப்பனிடம் திரும்பி வருவதாக மனதிலே சிந்தித்து யோசித்து கொண்டான். தன் தகப்பனை நோக்கி வருகிறான். தகப்பன் அவனை வழிமேல் விழி வைத்து காத்திருந்து அவனை அரவணைத்து கொண்டான். தகப்பனிடம் பாவ அறிக்கை செய்கிறான். தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னதும் தகப்பன் அன்போடு அவனை அரவணைத்து கொள்கிறான். வேலைக்காரரை கூப்பிட்டு கொழுத்த கன்றை அடிப்பித்து விருந்து செய்யும்படி கூறினான். இவனுடைய உடைகளை மாற்றி மோதிரம் அணிவிக்கச் சொன்னான். அழகான பாதரட்சை அணிவிக்கச் செய்தான். இப்படியாய் தன்னுடைய ஆஸ்தியை அழித்து போட்ட தன் மகனை அன்போடு ஏற்றுக்கொண்டார் தகப்பன். இன்று நீங்களும் நானும் கர்த்தரை விட்டு வெகு தூரம் சென்று விட்டோமோ? நம்மை நாமே யோசித்து நிதானித்து பார்ப்போம். கர்த்தரிடத்தில் நமக்கு சகாயம் உண்டு. கர்த்தரிடம் பாவ அறிக்கை செய்து ஆண்டவரோடு ஒப்புரவாவோம். ஆண்டவர் நம்மை அரவணைத்து கொள்வார். நம் பரம தகப்பன் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். ஆமென். சகாயம் செய்கிறவரே, பரமபிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, தர்மையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். வெளி மாநிலங்களிலே வெளிநாடுகளிலே பணிபுரிகிற எங்களுக்கு அருமையான மக்களுக்காக ஜெபிக்கிறோம். பாதுகாப்பிற்காக ஜெபிக்கிறோம். தேவனே, அந்நிய நாடுகளில் அவர்கள் உழைக்க, பணம் சம்பாதிக்க, சொந்த குடும்பத்தை முன்னேற்ற தேவனே இரக்கம் பாராட்டும். உம்முடைய கரம் அவர்களோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா வல்லமைகளும் முறியடிக்கப்பட ஜெபிக்கிறேன். பாதுகாப்பாற்ற தன்மையை அறிவோம் ஆண்டவரே. நீர் இரக்கம் பாராட்டுவீராக. உம்மை சார்ந்திருக்கிற மக்களுக்கு நீர் சகாயம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டு வெளி மாநிலங்களிலே வெளிநாடுகளிலே பணிபுரியும் மக்களை காப்பாற்ற போகிற தயவிற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.